தெளிவா தானே இருக்கேன். பத்திரமா வீட்டுக்கு போயிடுவேலாம். என்ன சகல என்ன பத்தி தெளிவா இருக்கியான்னு கேட்கறேன். அதெல்லாம் நம்ம எத்தனை பேக்கு அடிச்சாலும் எப்பவும் தெளிவா தான் இருக்கும். நீ கவலையே படாத. அதுவும் இன்னைக்கு ரொம்பலாம் இல்லையே, சும்மா லைட்டா தானே. என் பொண்டாட்டி நினைப்பு மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதனால பெருசாலாம் இல்லை, சும்மா லைட்டா தான். அதெல்லாம் கரெக்டா தெளிவா வீட்டுக்கு போய் சேர்ந்துருவேன். போதுமா? அதுக்கு தான் கேட்டேன். வீட்டுக்கு கரெக்டா போயிடு. சரியா? போயிட்டு மெசேஜ் போடு. பூஜை உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். முதல்ல போய் அவளை பாரு. சரியா? மச்சி நீ என்ன வீட்டுக்கு போயிடுவலாம்? இல்ல நான் கூட்டிட்டு வந்து ட்ராப் பண்ணுவா? ஏய் யாரு நீ? மச்சி ஆல்ரெடி நீயும் கொஞ்சம் போதில தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் போயிடுவேன். நீங்க முதல்ல வீட்டுக்கு ஜாக்கிரதையா போங்க. போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க வீட்டுக்கு வந்துட்டு. ஓகேவா? அதெல்லாம் நான் போயிட வேண்டாம் மச்சான். ஆமாண்டா, லைட்டா ஹெவியான மாதிரி தான் இருக்கு. வீட்டுக்கு போய் எதையும் உளறி வைக்கக்கூடாது. உளறி வச்சேன் அவ்வளோதான். அவ பேயாட்டம் ஆடிடுவா. அவ்வளோ தூரம் சொல்லி அனுப்பினா இப்பவே எல்லாமே டபுள் டபுளாக தான் தெரியுது. இருந்தாலும் எப்படியாவது ஓட்டிட்டு போயிடுவோம். பாத்தியா சொல்லலாம் மச்சான். நான் வேணா வரவா? அதெல்லாம் வேணாம்டா, அதான் வச்சிருக்கோம்ல, பார்த்துட்டு போயிடுவோம். ஆமா சரத்தனா, நானும் மாம்சம் தெளிவா இருக்கும். நாங்க ஸ்டெடியா இருக்கோம். கரெக்டா வண்டி ஓட்டி வீட்டுக்கு போயிடுவோம். தெரியுதா நீ எவ்வளவு தெளிவா இருக்குன்னு உன் பேச்சுலயே நல்லாவே தெரியுது. டேய், 2 பேரும் வீடு போய் சேர்ந்துருவீங்களா? நீங்க மட்டும் வீட்டுக்கு போலாம். நீலா சிஸ்டர் என் கழுத்துல கத்தி இல்ல ஈட்டி ஏத்தி இறக்கிடுவாங்கடா. மச்சி அதெல்லாம் தெளிவா போயிடுவோம் மச்சி. சும்மா லைட்டா தான் ஹெவியா இருக்கு, ஆனாலும் போயிடுவோம். பாத்துக்கலாம் விடு. சகல நீ எதுல வந்த? உன்னை ட்ராப் பண்ணணுமா இல்ல நீ? ஐயோ நான் பைக்ல தான் வந்தேன். நான் கிளம்புறாங்க, நீங்க பாத்து கிளம்புங்க. 2 பேருக்கு தான் கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கு. வீட்டுக்கு சீக்கிரம் போங்க. நீலா அன்னைக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். நாளைக்கு எங்க வீட்டுக்கு எதனா ஆப்பு வந்தாலும் வரும் போல இருக்கு. நான் கிளம்புறேன். சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கரெக்டா வீடு போய் சேர்ந்துடும். சரிடா நான் கிளம்புறோம். டேய் ஷரத், வீட்டுக்கு போனதும் மெசேஜ் மட்டும் போட்டு விடு. சரியா? அஜய் பார்த்து வீட்டுக்கு போ. பூஜாவை கேட்டேன்னு சொல்ல. பாய்டா மச்சி. பாய். போயிட்டா சகல. பாய். நானும் வீட்டுக்கு போயிட்டு அவளை பார்க்குறேன். அவளை தனியா இருப்பான். நான் போய் முதல்ல அவளை பார்க்குறேன் சகல. பாய். சரிங்க மாம்ஸ், நாங்களும் கிளம்புறோம். மாமா போலாம். சரிடா கிளம்பலாம். டிரைவர் வர வெயிட் பண்ணிட்டு இருப்போம். கிளம்புமா? ஆமா மாமா, டிரைவர் வேற நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு ரொம்ப நேரமா. சரிங்க மாமா கிளம்புவோம். கிளம்புறோம் மாம்ஸ். உங்க அக்கா வேற எனக்காக முடிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல. சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். கிளம்பலாண்டோம். சரிங்க மாமா. மாம்ஸ் கிளம்புறோம். என்ன கிளம்புறோண்ணா? சரிடா பார்த்து கிளம்புங்க. டிரைவர் என்னாச்சு சார்? தெரியல சார், ஏதோ கல்லுல எனக்கு மோதிருச்சுன்னு நினைக்கிறேன். கார் ஸ்டாப் ஆயிடுச்சு சார். இருங்க சார் நான் என்னன்னு பாக்குறேன். என்னப்போ பார்த்து டிரைவ் பண்ணக்கூடாதா? நாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கோம், ஒன்னும் கூட்டிட்டு வந்தது. நீ இப்படி ஓட்டினா எப்படி? அன் டைமா இருக்கு. சரி சீக்கிரம் என்னன்னு பாருங்க சார். ஒரு 10 நிமிஷம் சார். என்னன்னு பார்த்து உடனே சரி பண்ணிடுறேன் சார். ஓகே கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. விச்சு டேய் என்னடா தூங்கிட்டியா? மாமா வீடு வந்துருச்சா மாமா? இன்னும் என்னடா கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. வா கொஞ்ச நேரம் வெளியில நினைப்போம், பார்த்து விட்டோம். வா. ஐயோ என்ன மாமா கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சா? வீட்டுக்கு போனோமே, இல்லைன்னா நிலாக்குட்டி திட்டுவாங்களே. என்ன மாமா இப்படி ஆயிடுச்சு? ரொம்ப லேட் ஆயிடுச்சு மாமா. வீட்டுக்கு போனா கண்டிப்பா திட்டு வாங்குவோமே. ஆமாண்டா என்ன பண்றது, சீக்கிரம் போகணும்னு பார்த்தோம், லேட் ஆயிடுச்சு. போத குறைக்க நம்ம கிளம்புறதே லேட்டு. இப்போ கார் வேற பீக் மக்காட் பண்ணுது. என்ன பண்றதுன்னு தெரியல. யார்கிட்டயாவது லிஃப்ட் கேட்கலான்னு பார்த்தா 2 பேரும் ஹெவியா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கோம். எப்படி கேட்கறது? ஆமா மாமா எனக்கும் அதான் சங்கடமா இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே மாமா. டேய் உன்னால நிக்க முடியல, உள்ள போய் வேணா உட்காரலாம். இல்ல இல்ல மாமா அதெல்லாம் நிக்க முடியுது, நான் உங்க கூடவே நிக்கிறேன். சரிடா. மாமா நம்ம கிட்டதான் ஒரு கார் வருது, அதுல வேணா நம்ம லிஃப்ட் கேட்டு பார்க்கலாமா மாமா? வேணாடா இரு, அதான் நம்ம டிரைவர் ஏதோ பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ணுவோம். நான் நினைச்ச மாதிரி ஒன்னொன்னு கரெக்டா நடக்குதுடா. இப்போ நீ என் கார்ல ஏறணும். ஏறி நீ கூட என் வீட்டுக்கு வரணும். நீ ஃபுல் மொபைல இருப்ப. இதுதான் எனக்கு வேணும். என்னோட லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணணும்னா எனக்கு நீ வேணும்டா. நீ கிடைச்சிட்டா என் லைஃபே ஃபுல்ஃபில் ஆகிடும். இன்னைக்கு கண்டிப்பா நீ எனக்கு கிடைச்சிருவ. பக்காவா பிளான் போட்டிருக்கேன். கண்டிப்பா நீ எனக்கு கிடைச்சே தீருவ. இவங்க என்ன அதான் வழி அவ்வளவு கணக்கு, எதுக்கு நம்ம கிட்ட வந்து ஆர்டர் அடிச்சிட்டு இருக்காங்க? மாமா என்ன மாமா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதான் தெரியல, எதுக்கு நம்ம கிட்ட வந்து ஆர்டர் அடிச்சிட்டு இருக்காங்க? அங்கதான் அவ்வளவு இடம் இருக்கு, அப்படி போக வேண்டியதுன்னு.
நம்ம ஓரமா தானே நிற்கிறோம், என்னன்னு தெரியலையே. டேய், அவங்க நமக்காக தான் ஆர்டர் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு கேளு. சரிங்க மாமா. யாருங்க? கண்ணாடி கொஞ்சம் இருக்காங்க. யார் உள்ள இருக்கிறது? இல்ல சார், இது கார் பிரேக் டவுன் ஆன மாதிரி இருக்கு. அதான் ஏதாவது ப்ராப்ளமான்னு கேக்குறேன். என்ன சார், ஏதாச்சும் ப்ராப்ளமா? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? இல்ல நோ தேங்க்ஸ், நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். அப்படியே போயிட முடியுமா என்ன? எனக்கு வேண்டியது இங்க இருக்குல்ல, அதை எடுக்காம நான் எப்படி போக முடியும்? அதுக்கு இல்லைங்க சார், அன்டைமா இருக்கா, கார் வர பிரேக் டவுன்ல இருக்கு, அதான் ஹெல்ப் பண்ணலாமேன்னு கேட்குறேன். சார் தப்பா நினைக்காதீங்க, என்னடா ஒரு பொண்ணை வாண்டடா வந்து ஹெல்ப் பண்ணவான்னு கேட்குறாளே நினைக்கிறேன். நான் எப்பவுமே இப்படிதான், அதுக்கு தான் கேட்டேன். சொல்லுங்க, எந்த ஹெல்ப் பண்ணாலும் பண்றேன். எங்கேயாச்சும் ட்ராப் பண்ணவா சொல்லுங்க, நான் ட்ராப் பண்றேன். இல்லம்மா, பரவாயில்ல இருக்கட்டும். நீங்க பத்திரமா வீடு போய் சேருங்க. யார் எவருன்னே தெரியணும், உங்க முகத்தை கூட நாங்க பார்க்கல. உங்ககிட்ட நாங்க எப்படி ஹெல்ப் கேட்க முடியும்? இருக்கட்டும், பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க. வச்சு கார் ரெடியாச்சான்னு பாரு. என்னங்க? தூரம் இருக்கல என்னதும் என் மேல கோவமா? சார் இப்போ உங்களுக்கு என்ன, நான் யாருன்னு பார்க்கணும் அவ்வளவுதானே? என் முகத்தை பார்த்தா என் கார்ல ஏறுவீங்களா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க என்னன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க போல இருக்கு. சார் அன்டைமா இருக்கு, 2 பேரும் இங்க நின்றுட்டு இருக்கீங்க. எப்படியே போற வழியில தான் உங்களை டிராப் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சார் கேட்டேன். நீங்க என்னன்னு தப்பா நினைச்சுக்கிட்டீங்க போல இருக்கு. சேச்சா, தப்பாலாம் எடுத்துக்கலாமா? நீங்க லேடிஸா இருக்கீங்க, நாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கோம், அதெல்லாம் வேணாம்னு சொல்றோம். நீங்க கிளம்புங்க. எனக்கு அதானே வேணும், எனக்கு அதுதான் வேணும். அப்பதானே நான் நினைச்சது நடக்கும், நான் நினைச்சதை அடைய முடியும். இட்ஸ் ஓகே சார், நோ ப்ராப்ளம். வாங்க, போகிற வழியில தான் பஸ் ஸ்டாப் இருக்கு, நான் அங்கே வேணாலும் உங்களை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா இன்னும் கார் ரெடி ஆகும், நீங்கள் எவ்வளோ நேரம் இங்கே அனுப்பீங்க? வாங்க சார், நான் பஸ் ஸ்டாப்லேயாவது ட்ராப் பண்ணிட்டு போகிறேன், நீங்கள் அங்கே இறங்கிக்கோங்க. வாங்க மாமா, எனக்கும் ஒரு மாதிரி தலை கிருகிருன்னு சுத்துது மாமா. ரொம்ப நேரம் நிற்கவும் முடியல. இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டா என்ன மாமா? அவங்க தான் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே. நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியும் அவங்க பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே மாமா. போகலாம் மாமா. ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி கேராக இருக்கு மாமா. எனக்கும் அப்படி தான் இருக்குது, தலை சுற்றுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்க லேடியாக இருக்காங்களே, யாராவது ஜென்ஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி தயங்கவே மாட்டேன், வாடா போகலான்னு வந்திருப்பேன். அதான் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. சரி, இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இருந்தோம், கார் ரெடி ஆகாது போல இருக்கு, டைம் வேறு ஆகுது. நீங்களா அவரை நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம், கண்டிப்பாக வத்திட்டுவோம். சரி வா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? சிச்சோ, நான் தானே உங்களை கூப்பிட்டேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. வாங்க மாமா, போகலாம் மாமா. இதுக்கு மேலே என்னால் நிற்க முடியல மாமா. சாரி சரிடா, போகலாம். டே வச்சு ட்ரை பண்ணுறது லேடி, ஸோ நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். ஓகே, பார்த்துக்க. சரி வா போகலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், கொஞ்சம் பேக் டோர் ஓப்பன் பண்ணுங்க. ஏன் ஷூ, வாங்க வாங்க. நான் நினைச்சது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடந்துடும். வாங்க. அக்ஷயா, இவ்வளோ நாள் எதுக்காக ஆசைப்பட்டியோ அது இன்னைக்கு நைட் நடக்க போகுதுடி. ஓ, ஐம் ஸோ ஹாப்பி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு அவனுக்கும் எல்லாமே நடக்க போகுது. வாங்க, டோர் ஓப்பன் பண்ணிட்டேன். விச்சு, போ போய் உட்காரு. சரிங்க மாமா, நீங்களும் வாங்க. வரேன்டா. அர்ஜுன் சார், சொல்லுங்க, என்னாச்சு? கார் ரெடி பண்ணிட்டேன் சார், ஸ்டார்ட் ஆகுது, நம்ம கிளம்பலாம் சார். வாங்க விச்சு சார், வாங்க போகலாம். என்ன ப்ராப்ளம், என்னாச்சு பார்த்தீங்களா? டயர் தான் சார் பஞ்சர் ஆயிருக்கேன். யாரோ ஆணி ரோட்டில் போட்டுருக்காங்க சார். ஆணியில் கார் ஏறினதுனால டயர் டோட்டலாக பஞ்சர் ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டெப்னி இருந்தது இல்லைங்களா, அதை எடுத்து மாட்டியாச்சு. இப்போ கார் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு சார், நம்ம கிளம்பலாம். ஓ ஷிட், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்க கூடாது. ச்சே, அதுக்குள்ள எப்படி இந்த காரை ரெடி பண்ணோம்? ஐயோ, என் பிளான் மொத்தமாக நாசமாயிடுச்சு. இவனை இல்லை அப்படிலாம் விட முடியாது. சார் வாங்க போலாம். சாரிம்மா, எங்கள் காரே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ்மா, ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு. தேங்க்யூ. விச்சு கிளம்பலாம் வாடா. ஆமாம் மேடம், ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். கிளம்புறோம் மேடம். டேய் போகாதீங்கடா. ஐயோ கடவுளே, எவ்வளோ பெரிய பிளான் போட்டேன், எல்லாமே சொதப்பிடுச்சு. ஓகே வாங்க, கார் எடுங்க, டைம் ஆகுது, சீக்கிரம் போகணும். டே விச்சு வாடா, கிளம்புவோம். நீலாம் வேறு வெயிட் பண்ணிட்டு இருப்போம், அவன் வேறு என்ன திட்டான்னு தெரியல. வா கிளம்புவோம். ஓகே மாமா, வாங்க போவோம். என் பிளான் மொத்தமாக நாசமாயிடுச்சு. ஐயோ, இன்னைக்கு நான் விட்டுட்டேனே. டேய், ஏண்டா என் கிட்ட வந்து தள்ளி போறேன். இதுக்கு மேலே என்னால் முடியாது. எப்படியோ தட்டு தர மாதிரி வீடு வந்து சேர்ந்துட்டோம். இங்க பாரு, யாரு கண்ணு படுறதுக்கு முன்னாடி அமைதியா போய் ரூம்ல படுத்து தூங்கிடணும், சரியா?
போடா போய் கரெக்டா ஒரு ரூம் எதுன்னு பார்த்து அங்க போய் படுத்து தூங்கு. நான் ரூமுக்கு போறேன் சரியா? ரூமுக்கு தானே மாமா, கரெக்டா போயிடுவோம் மாமா. அப்படி நேரா போய் லெஃப்ட் திரும்பி மறுபடியும் ஸ்ட்ரைட்டா போனா ரூம் வந்துடும். அதானே மாமா? நேரா போய் லெஃப்ட் திரும்பி ஸ்ட்ரைட்டா போன ரூம். ஓடி அது பாத்ரூம்டா. என்ன மாமா, நேற்று வரைக்கும் அங்கதானே என் ரூம் வந்தது. ஓ இன்னைக்கு மாத்திட்டீங்களா? அப்போ என் ரூம் எங்க மாமா இருக்கு? அது சரி, விளங்கிடும்டா விளங்கிடும். நானே ரூமுக்கு கரெக்டா போவேனான்னு தெரியல. உன்னை கூட்டிட்டு போய் எங்கடா நான் விடுறது? டேய் முதல்ல உள்ள போவோம். உள்ள போனா நமக்கே வழி தெரியும் சரியா? வா முதல்ல நம்ம உள்ள போவோம். கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும்ல, உள்ள போனதுக்கு அப்புறமா நமக்கு நம்ம ரூமுக்கு எங்கிட்டு போகணும்னு வழி தெரிஞ்சிடும். ஓகேவா? ஆமா மாமா கரெக்ட். நம்ம இருட்டில் இருக்கிறோம்ல, அதான் நமக்கு வழி தெரியல. வெளிச்சத்துக்கு போனா நமக்கு வழி தெரியும் மாமா. நீங்க சொல்றதா கரெக்ட். மாமா சொன்னா எல்லாம் கரெக்டா இருக்கும். வாங்க மாமா போலாம். மாமாவே முழு போதில தாண்டா இருக்கேன். டேய் நானே கரெக்டா ரூமுக்கு போய் வேணாலும் தெரியல. நீலா மட்டும் நம்ம ரெண்டு பேரும் இப்படி பார்த்தோம் அவ்வளவுதான். நம்ம சொல்லி முடிச்சுட்டு தான் மறு வேலையை பார்ப்போம். வா நான் வேற சும்மா எல்லாம் உன்னையும் கூட கூட்டிட்டு போய் நீ என்னடானா மூடிய திறந்ததுக்கே போதையா இருக்க. ஐயோ இதை பார்த்தானா அவ என்ன சொல்லுவான்னு தெரியலையே. சரி பாடம் மாமா, நான் அப்பா சொல்லாதீங்க மாமா. நானும் குடிச்சேன், கொஞ்சமா தான் குடிச்சேன். சும்மா 5-6 கிளாஸ் தான் குடிச்சேன். ஒரு போவி 5-6 கிளாஸா? டேய் நான் இருக்கும்போது 2 மட்டும் தானே போச்சு, 5-6ன்ற இதெல்லாம் எப்படா? உங்களுக்கு போன் வந்துச்சுல்ல மாமா, அந்த கேப்ல நான் விளையாடிட்டேன் மாமா. நான் போன கேப்ல நீ விளையாடி இருக்க. இப்ப நம்ம 2 பேரையும் உங்க அக்கா காரி வந்து ஆட போறோம் பாரு. தூக்கி போட்டு விளையாட போறோம். அப்ப தெரிய போகுது. உன்னோட நான் வேற வாங்கணும் போல இருக்கேன். டேய் வாட போவோம். ஐயோ மாமா, வீட்டுக்குள்ளெல்லாம் பந்து விளையாடக்கூடாது மாமா, பொருள் எல்லாம் டேமேஜ் ஆயிடும். நடுத்தெருல தான் விளையாடணும். நம்ம நடுத்தெருக்கு போலாமா? போற போக்க பார்த்தா 2 பேரும் நடுத்தெருல தான் நிப்போம்னு நினைக்கிறேன். வாடா மாமா. என்ன மாமா எல்லாமே 2-2 தெரியுது. ஒருவேளை வீடு மாதிரி வந்துட்டோமோ? நாசமா போச்சு. டேய் என்னோட ஓவரா இருக்கு போல இருக்கு உனக்கு. நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்கோம். இங்க பாரு அப்படியே நேரா போன வச்சுக்கேன், லாஸ்ட்ல இருக்கிறதா உங்க ரூம். ஓகேவா? ஓ சந்திரி இப்போ நம்ம போய் படுத்துடா. உன்னை கூட்டிட்டு வந்து விடுறதுக்கு கூட நான் ஸ்டடியா இல்லடா. நான் அப்படியே மேல போய் அமைதியா படுத்துறேன் சரியா? நீயும் போய் உங்க ரூம்ல படுத்துரு. போட நல்ல பையனா. மாமா நம்ம நிலா குட்டியை பார்க்கவே இல்லையே. நிலா குட்டியை பார்க்கல, என் பாரதி செல்லத்தை பார்க்கல, அப்புறம் நம்ம டார்லிங் என் ஸ்வீட்டி அவளையும் பார்க்கலையே. டேய் ஏன்டா உன் வளர்ப்புற பெரும் வளர்ப்புறையா இருக்கேன். இவங்களை எல்லாரையும் பார்த்துட்டு தான் போய் படுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீ ரூம்ல படுக்க மாட்டேன், வாசல்ல தான் படுக்கணும். ஐயோ மாமா என்ன மாமா அப்படி சொல்றீங்க? டாப்பு மாமா, நான் வேணா பாரதியை மட்டும் ரூம்ல போய் பார்த்துட்டு அப்புறமா போய் படுக்கவா? மச்சான் கூட பார்க்க மாட்டேன்னா கொன்னுடுவேன். இங்க பாரு எது வந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம். இப்ப நீ வேற ஸ்டடியா கூட இல்ல, ரூமுக்கு போய் பார்க்க போறியா? ஓட்டான்னு வச்சுக்கோ. இங்க பாரு அமைதியா ரூமுக்கு தான் போகணும். பாரதி ரூம் பக்கம் போனேன்னு தெரிஞ்சது எதுவும் பண்ண முடியாது. அடுத்தது கல்யாணத்தை பத்தி தான் பேசணும். மாமா எனக்கும் பாரதிக்கும் கல்யாணமா? அப்ப நான் இப்பவே ரூமுக்கு போறேன் மாமா. பாரதி ரூமுக்கு போறேன் மாமா. டேய் ஏன்டா என்ன கொள்றோம்? இங்க பாடா ஏதோ ஒரு ரூம், எதனா ஒரு ரூம் போய் பார்த்து தூங்குடா போடா. என் பொண்டாட்டி எனக்காக காத்துட்டு போடா. நான் போறேன்டா. ஆல்ரெடி ரொம்ப லேட்டா வந்திருக்கும். அதுக்கே அவ என்ன பாடுபடுத்துவான்னு தெரியாது. போடா போ போய் ஏதாவது ரூம்ல போய் படுத்து தூங்குடா போடா. நான் போறேன். இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப மேடம் போட்ட பிளான், மேடம் போட்ட பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சோ? மேடம் உங்க பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஆனா நான் பிளானே போடாம இப்ப எனக்கு ஏதோ நடந்துடும் போல இருக்கே. மேடம் நீங்க விட்டுட்டீங்க, நான் பிடிச்சிக்கிறேன் மேடம், கண்டிப்பா பிடிச்சிக்கிறேன். சரி மாமா நீங்க போங்க, நீங்க போய் பாடுங்க. இல்லைன்னா நிலா கூட்டி திட்டுவான். நான் பாரதி ரூமுக்கு போறேன். குட் மார்னிங். நல்ல வேலை ஒரு வழிக்கு வந்திய. நான் போறேன் நீயும் போ. அது சரி. இப்ப என் காட்டுல தான் மழை போல இருக்கே. அடியே மீனா, நீ எதிர்பார்க்காத ஒண்ணு இப்போ உனக்கு கிடைக்க போகுது. விடிஞ்சா நீ நினைச்சதை விட அருமையான வாழ்க்கை உனக்கு காத்துட்டு இருக்கடி. சீக்கிரமா இதை பயன்படுத்திக்க. பாய் மாமா. பாய் பாய். சார் ஹாய் குட் மார்னிங். நான்
ரூமுக்கு போகணும். அதுவும் பாதி ரூமுக்கு போகணும். கூட்டிட்டு போறியா? பாரதி ரூமுக்கு தானே? ஓ, தாராளமா கூட்டிட்டு போறேன். வாங்க, நான் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். வாங்க போலாம். தேங்க்ஸ், குட் கேர்ள். இப்போ நீ எதுக்கு பக்கத்தில் வந்தா? அது அது வந்து சார், நீங்க ரொம்ப தள்ளாடிட்டு இருக்கீங்களா, கீழே விழுந்துடக்கூடாதுல, அதான் என்ன பிடிச்சிக்கங்கன்னு சொல்றதுக்காக தான் பக்கத்துல வந்தேன். என் தோல்ல வேணா கை போட்டுக்கோங்க சார், போட்டுக்கோங்க. நான் உங்களை பாரதி ரூம் கூட்டிட்டு போறேன். நோ தேங்க்ஸ். நான் பாரதி மேலே மட்டும்தான் கை போடுவேன், அவளை மட்டும்தான் தொடுவேன். நீ தள்ளி போ போ. இவ்வளவு போதையிலும் தெளிவா பாரதியை தான் தொடுவேன்னு சொல்றோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருடா. மேடம், நீங்க இப்படி உங்க பிளானை சொதப்பிட்டீங்களே. பரவாயில்ல மேடம், நீங்க உங்க பிளானை சொதப்பினால்தான் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன். அதை நான் விட்டுருவேனா என்ன? எப்படி பயன்படுத்துறேன்னு பாருங்க. நிச்சயம் இன்னைக்கு ராத்திரி இந்த பாரதி கூட தான் இருக்க போறேன். இடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும் பாரதியா மீனா வேணும். ஹாய், என் பொண்டாட்டி எவ்வளோக்கு பொண்டாட்டி நல்லா தூங்குற போல இருக்கேன். நல்ல குட்டி, அடியே பட்டு குட்டி. ஓஹோ, அடியே எவ்வளோக்கு பொண்டாட்டி, எல்லாம் கரெக்டு தாண்டி. இந்த புருஷனை மட்டும் தவிக்க வைக்கிறடி, ஏக்கமா ஏங்க வைக்கிறடி, இதெல்லாம் நியாயமாடி? ஏய் பாவடி, இந்த புருஷன் கொஞ்சமாவது பார்த்து பண்ணலாலும் பாரு. எனக்கு சொந்தமானதெல்லாம் அப்படியே பத்திரமா இருக்கு. என்னடி பாவம் பண்ண, எல்லாருக்கும் நல்லது தானடி செய்யறான், தேடி தேடி போய் நல்லதா தானே பண்ணிட்டு இருக்கான். ஆனா எனக்கு மட்டும் ஏண்டி இப்படி ஒரு நல்லது நடக்கவே மாட்டேங்குது? நம்ம பாவம்டி, சீக்கிரமா கொடுத்துருடி. நான் குடிச்சிட்டு வந்தது கூட போதை ஏறுதான்னு தெரியல, ஆனா உன்னை பார்த்ததும் ஏறுது பாரு ஒரு போதை. ஏய், ஒரு ஆமையா இருந்து பாருடி, என் நிலைமையில எவனாலும் இருக்க முடியாதுடி. இப்படி ஒரு பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு தொடக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டி. பேசாம இன்னைக்கு ரேப் பண்ணிட்டா எப்படி? அப்படியே அர்ஜுன், ரேப்பா? சிச்சி, பொண்டாட்டிய போய் ரேப்பெல்லாம் பண்ணிக்கிட்டேன். ஆமா, இவ பண்றதா பார்த்தோம், ஃபைனலா நான் அதான் பண்ணணும் போல இருக்கு. இவெல்லாம் நானும் அப்படி ஏதாவது பண்ணிட்டோம், வெடிஞ்சதும் கொலகாரியா மாறிடுவோம். பொறுத்தரும் இன்னும் 2-3 நாள் தானே, கிடைக்க வேண்டியது தரனால கிடைக்கும். பொண்டாட்டி இங்க பாரு, இன்னும் 2-3 நாள் மட்டும்தான் பொறுப்பேன், அதுக்கு மேலாம் கண்டிப்பா பொறுக்க மாட்டேன்டி. ரேப்பு தான் பார்த்துக்க. அர்ஜுன், 2-3 நாளுக்கு அப்புறம் மொத்தமா ஓகே தான். இப்போ அது இப்போ மட்டுமாவது தொட்டு பார்க்கணும்னா தொட்டு பார்த்துருவோமா? டேய், என்னடா கேள்வி இது? அவன் உன் பொண்டாட்டிதான், உன்னோட ப்ராப்பர்ட்டி, நீ என்ன வேணாலும் பண்ணலாம். உன் ப்ராப்பர்ட்டியில நீ வீடே கட்டலாம். நீ என்னடானா அஸ்திவாரம் போடலாமான்னு யோசிக்கிறான். போட்டா போய் அஸ்திவாரத்தை போட்டு வீடை கட்ட ஆரம்பி. வீடு ஒரு 3 நாள்ல கட்டுவோம், இப்போ அஸ்திவாரம் மட்டும் போடுவோம். பொண்டாட்டி மாமா ரொம்ப ஏக்கமா எங்க வைக்கிறடி. ஆமா, நம்மளும் போதையிலாம் இல்லைல்ல, அப்புறம் போதையில பக்கத்துல வந்துட்டோன்னு முறைக்க போறோம். டே அர்ஜுன், தெளிவா தானே இருக்கான், தெளிவா தான் இருக்கான். ஆனாலும் இவ்வளவு பார்த்து போதையில இருக்கேன்னு. பரவாயில்ல, அந்த போதை தானே, அதை சமாளிச்சுப்போம். இதுக்கு மேலாம் தாக்கு பிடிக்க முடியாது. பொண்டாட்டி கத்தாதடி, நான் பக்கத்துல வந்து படுத்துருக்கேன். ஏண்டி கத்துறேன்? நான் பயந்துட தெரியுமா, நல்லா தூங்கிட்டு இருந்தேன். இவ்வளவு நேரம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி திடீர்னு வந்து மேல கைப்பட்டா யாருக்கு தான் பயம் வராதோ? போங்க மாமா. ஏண்டி சொல்ல மாட்டேன்? ஏய், கை மட்டும் இல்லை, எல்லாமே போடுவேன். எல்லாமே போடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஆனா இப்ப இங்க என்னடானா கை போடுறதுக்கே பயந்து போட வேண்டியதா இருக்கு. பொண்டாட்டி பொண்டாட்டி. ஆமா, சாருக்கு இப்ப என்ன வேணும்? எதுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க? என்ன பார்ட்டியெல்லாம் என்ஜாய் பண்ணியாச்சா? பார்ட்டியெல்லாம் என்ஜாய் பண்ணியாச்சு, இப்போ இங்கே தான் என்ஜாய் பண்ணலாமான்னு இருக்கும். ஏய் பொண்டாட்டி, செம்ம போதையில் இருக்கேன்டி.
இப்போ நான் நினச்சது மட்டும் நடந்ததுன்னு வச்சுக்கேன், நம்ம எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருப்போம் தெரியுமா? நடக்குமா பொண்டாட்டி, நடக்குமாடி? மாமா என்ன இதெல்லாம்? நான் என்ன சொல்லி அனுப்புனேன்? நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? லிமிட்டை க்ராஸ் பண்ணக்கூடாது சொன்னாங்களா? என்ன ரொம்ப போதையாக இருக்கீங்க போக்க? இப்படி வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல மாமா நான். வந்தது மட்டும் இல்லாமல் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களை விடுறேன், காலையில் வச்சுக்கிறேன் உங்களுக்கு கச்சேரி. சரி, ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட கொண்டு வரட்டுமா? ம், சாப்பிடலாம் இல்லை, பசிக்கிறது தான். நான் கேட்கறது கொடுப்பியா? நான் கேட்கறது கொடுக்கன்னு சொல்லு, சாப்பிட நான் ரெடியாக இருக்கேன். மாமா உங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அமைதியாக படுங்க. எது வந்தாலும் நம்ம மார்னிங் பேசலாம். படுங்க. ஏய், இப்போ எதுக்கு போக பார்க்குறோம்? படுங்களா? நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? அது கண்டுக்காம படுங்கன்னு சொல்லிட்டு போக பார்க்குறோம். ஏய், என்னடி, நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன்றதுனால தள்ளி போறியா? ஐயோ மாமா, நான் ஒன்றும் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். நீங்கள் என்ன ரெகுலராக பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு? சார் இப்போ வேற மூடில் இருக்கீங்க. இப்போ நான் பக்கத்தில் வந்தால் வேற ஏதாவது ஃபயர் ஆயிடுச்சுன்னா அதனால தான் நான் தள்ளி போகிறேன். அதெல்லாம் ஒரு ஃபயரும் ஆகாது. அதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்கேன். அது வரைக்கும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம். ஆனால் என்ன, இவ்வளோ பக்கத்தில் இருக்கேன், ஒரு விதமான போதையில் இருக்கேன், என் பொண்டாட்டியும் பக்கத்தில் இருக்கோம். எந்த புருஷனாலும் கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்க முடியும்? நம்ம இன்னும் பிரியா கல்யாணத்துக்கு 2-3 நாள் தான் இன்னமும் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையை தொடங்கிறதுக்கும் இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு. அது வரைக்கும் என் செல்ல மாமா பொறுத்துக்கோங்க. அப்புறம் மற்றதெல்லாம் அன்னைக்கு பாருங்க. அதுக்காக தாண்டி வெயிட்டிங்கில் இருக்கேன். என் பொண்டாட்டி வெளியில் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன்டி. ஆனால் இன்னும் என் பொண்டாட்டி சரியாக பார்க்கலையோன்னு எனக்கு வருத்தமாக இருக்குடி. நான் நல்லா பார்த்துக்கிறேன் நடி. ஏய், என்னடி பண்ணுறேன்? அப்புறம் என்னவா? என்ன மாமா என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? என்னமோ நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், அதனால என் பக்கத்தில் வர மாட்டியா, தள்ளி போறியான்னு கேட்குறீங்க. இப்போ என்னடானா உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேனா இல்லையான்னு கேட்குறீங்க. என்ன மாமா, எதுக்கு இந்த கேள்வியெல்லாம்? இல்லடி, உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு பார்த்து பண்ணணும்ல, அதனால தான். நான் சாப்பிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு வந்ததுலேருந்து உன்னை பார்த்தேனா எப்படி இருக்கும் நீ யோசிச்சு பாரு. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் எனக்கு ஓகே. அதுக்காக இப்படியே உன் பக்கத்தில் வந்தா அது நல்லா இருக்குமா? அது தப்பு இல்லை. அதாண்டி அப்படி கேட்டேன். டேய் புருஷா, அதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்களா? இங்க பாருங்க மாமா, என் மாமா பற்றி எனக்கு தெரியும். அவர் எந்த டைம்லையும் எப்படி இருப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் சாப்பிட்டே வந்தாலும் சரி, என் புருஷன் தானே. என் புருஷன் பக்கத்தில் நான் வராமல் வேற யார் வருவா? அவர் எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். லவ் யூ மாமா. ஓ, அப்போ என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே? ரொம்ப இல்லை, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் மாமாவை எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஏய், ஏன் அது எனக்கு சொன்னா என்ன? உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாதுடி. ஆனால் எனக்கு ஒன்று, இந்த உலகத்தை விட அதிகமாக பிடிக்கும்டி என் பொண்டாட்டி. எனக்கு இந்த ஜென்மத்தை மட்டும் வேணும். நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, நீ மட்டும்தாண்டி எனக்கு பொண்டாட்டியாக வரணும். நான் மட்டும்தான் எனக்கு புருஷனாக வரணும். எந்த ஜென்மத்திலையும் உனக்கு யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டி. நானும் அப்படிதான். என் மாமா எனக்கு மட்டும்தான் புருஷனாக வரணும். என் மாமாவை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். சீக்கிரமா என் புருஷனை எனக்குன்னு சொந்தமாக்கிக்க போகிறேன். நான் உங்களுக்குன்னு நீங்கள் எனக்குன்னு நம்ம சீக்கிரமாக சொந்தமாக போகிறோம். மாமா, உங்களை நிறைய காக்க வைக்கிறேன்ல, சாரிங்க. ஆமாம், நிறைய காக்க வைக்கிறேன். அதான் இப்போ ஒரு ஐடியாவோட வந்தேன் தெரியுமா? ஐடியாவோடவா? ஆமாம், என்ன ஐடியா மாமா? அது அது ஒன்றும் இல்லடி, அது சும்மா. மாமா, என்னமோ ஐடியான்னு சொன்னீங்களா? ஒழுங்கா அதை சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. இல்லை, ஃபுல் மொபைல் வந்தேனா, வந்ததும் உன்னை பார்த்தேனா, என் பொண்டாட்டி வர ஒரு மார்க்கமாக படுத்துட்டு இருந்தாலும் அந்த இடுப்பு பார்த்து இருக்கலாம், அது என்னை பார்த்து ஏண்டா கையை வச்சுட்டு சும்மாவே இருக்கேன் என்னை பார்த்து கேட்டுகிட்டே இருந்துச்சா. அதான் அப்போ ஒரு முடிவு பண்ணேன், பேசாம ரேப் பண்ணிடலாமான்னு. அட பாவி புருஷா, அப்போ நான் கொஞ்ச நேரம் அசையாமல் இருந்தேன்னா
அடுத்த ஸ்டெப்பு அதுதான், அப்படிதானே? ஆமாம், கொஞ்ச நேரம் நீ அசையாமல் இருந்ததுன்னு வச்சுக்கேன், ஃபர்ஸ்ட் நைட்டு இன்னைக்கு முடிச்சிட்டு இருப்பேன். ஆனால் நீ தான் செஞ்சுட்டேன். போங்கம்மா. ஏய், சும்மா சொன்னேன்டி. அது எப்படி உன் சம்மதம் இல்லாமல் உன்னை தொட்டு வேணும். கட்டினவளாவே இருந்தாலும் அவள் சம்மதம் இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது. உன் சம்மதத்தோட எனக்கு நீ ஒன்று முழுசாக கொடுக்கணும். அப்போதாண்டி எனக்கு சந்தோஷம். உன்னோட சம்மதம் இல்லாமல் உன்னை தொடுறதான் சே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்டவன் இந்த அர்ஜுன் கிடையவே கிடையாது. அப்படி சொல்லுங்க மாமா. என் மாமா பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் பொறுத்துக்கங்க, சீக்கிரமே நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். சூரியோட புருஷன். ஏய், கண்டிப்பாக நடந்துட்டேன்டி. அன்னைக்கு நாளுக்காக தான் மாமா வெயிட்டிங்கில் இருக்கேன். ஃபங்க்ஷனை முடிக்கிறோம், ஃபர்ஸ்ட் நைட்டை சிறப்பாக நடத்துகிறோம். இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் நைட்டை செம குதூகலமாக நடத்துகிறோம். புரியுதா? நல்லாவே புரியுது. என் மாமாக்கு எது சந்தோஷமோ அதுபடி இந்த நிலா நடந்துப்பான். ஓகேவா மாமா? அப்படியா? அப்படிதான். இந்த அர்ஜுனுக்கு என்ன வேணுமோ அதை இந்த நிலா கரெக்டாக கொடுப்பான். என்னடா அர்ஜுன், சரிதானே? என்ன சொன்ன? அர்ஜுனா? ஏய், நீ என் பேரை கூப்பிடும்போது அவளுக்குள்ள என்னென்னமோ பண்ணதுடி. கொண்டாடி ஆண்டி நிலா குட்டி, கண்டிப்பாக தருவடி நீ எனக்கு. நான் என்னெல்லாம் கேட்குறேனோ எல்லாமே தருவேன். சரி, அன்னைக்கு தரது இருக்கட்டும், இன்னைக்கு ரிகர்சல் பார்த்துருவோமா? டேய் புருஷா, இவ்வளோ நேரம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுத்திருக்கேன், மறுபடியும் ரிகர்சல்ன்றீங்க? பிச்சிரும் பிச்சு, அமைதியா தூங்குங்க. நீ நான் ரிகர்சல்னு சொன்னது இதுதான். இது மட்டுமாவது கிடைக்கும்ல. இப்போதைக்கு அது மட்டும் தாண்டி எனக்கு உயிர் வாழ வைக்கிறேன். அதை மட்டுமாவது கொடு. அப்புறமா உனக்கு கேட்காமலே மொத்தமாக எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வேணும், கொடு. போடா. ஐயோ, நீ ரெடி பண்ணாடி. இன்னைக்கு இது வேணாம், எனக்கு நீ நாளைக்கே கொடு, சரியா? மாமா, என்னாச்சு? என் மேல கோவமா? நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. சீ, போங்க தானே சொன்னேன். நான் கொடுப்பேன் மாமா. ஏய், எனக்கு இப்படி உன் மேலே கோவம் வரும்? அதெல்லாம் கோவம்லாம் இல்லை. ஆனால் இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு காலையிலே வாங்கிக்கிறேன், சரியா? மாமா, என்ன மாமா சொல்றீங்க? எதுக்கு இப்போ வேணான்றீங்க? அதுக்கு ரீசன் சொல்லுங்க. பொண்டாட்டி, இப்போ வேணாம்னா வேணாம். அது வந்து நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன், அதனால அது வேண்டாம், ஓகேவா? நாளைக்கு மார்னிங் பார்த்துப்போம். என்ன மாமா சொன்னீங்க? இப்போ வேணாவா? ஆமாம், இப்போ வேணாம்டா. வேணாதான், இப்போ வேணவே வேணாதான். ஏய், என்னடி பண்ணுறேன்? நீலா சொன்ன வேணுமா? எனக்கு இப்போதான் வேணும். இப்போ ஒன்றும் இல்லை, நிறைய வேணும். அமைதியா இருங்க மாமா. சும்மா நான் இதே சொல்லிக்கிட்டேன். அர்த்தஜாம நேரத்திலே பூஜைகளை ஏற்று பக்தனுக்கு பக்கம் வந்து சொர்க்கம் ஒன்று காட்டு. அழகை படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சார்ந்தது. என் விழி சேர்ந்தது விடிய விடிய மடியில் கிடக்கும் பொன்வினை உன்மேனி மீட்டட்டும் என் மேனி. விரைவினில் வந்து கலந்திடு வீரல் பட மெல்ல காணிந்திடு உடல் மட்டும் இங்கு. நீ என்னடி கொண்டாடி இதெல்லாம்? நான் தான் இப்போ வேணான்னு சொன்னல, தெரியாம கேட்டுட்டேன்டி. இனிமேல் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி கேட்க மாட்டேன், சரியா? பாருங்க மாமா, சும்மா சும்மா இப்படி சொல்லாதீங்க. நீங்க இப்படி சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னமோ ரெகுலராக ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, எப்போ ஒரு டைம் தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன வேணுமா? ஏய், வேணாண்டி, இதுக்கு மேலே வேணாம். இப்போ கொடுத்ததே தப்பு, இதுக்கு மேலே வேணாம். நாளைக்கு இதை விட அதிகமாக கொடு, கண்டிப்பாக வாங்கிக்கிறேன். என் பொண்டாட்டி ஹெல்த்து எனக்கு ரொம்ப முக்கியம். நான் ஏதோ என்ஜாய்மெண்ட்டுக்காக போயிட்டு வந்துட்டேன், என் பொண்டாட்டி கெடுதல் வந்துடக்கூடாதுல்ல. அது என்னன்னா
இது இப்போதைக்கு இது போதும். நாளைக்கு இதை விட டபுள் இல்லை ட்ரிபிள் மடங்கா கொடு. போதுங்கிற அளவுக்கு நான் வாங்கிக்கிறேன். சரியா? பொண்டாட்டி லவ் யூ டி. லவ் யூ ஸோ மச் பொண்டாட்டி. லவ் யூ மாமா. லவ் யூ ஸோ மச் மாமா. என் மாமாவை எப்போவுமே லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லவ் பண்ணிகிட்டே இருப்பேன். சீக்கிரமா அந்த நாள் வந்துடும்ல. ஏய், என்னை விட நீ தான் ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்க போல இருக்கேன். அப்ப அன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. ஆமா, அன்னைக்கு பெரிய சம்பவமே இருக்கு. எவ்வளவு நாள் காக்க வச்சாலும் அதுக்கு போதுங்கிற அளவுக்கு. போதுங்கிற அளவுக்கு போங்க மாமா, வெக்கமா இருக்கு. பொண்டாட்டி லவ் யூ டி. அப்படியே சொல்ல குட்டி. லவ் யூ ஸோ. பச்சடியும் கிச்சடியும் சமப்பா இவ பச்சரிசி பொங்க வச்ச அல்வா 10 மணி ஆக வர பொறுப்பா நீ அப்புறம் தாமதிச்ச பெரியா வெடிவா சின்ன தம்பியே என்ன கேட்டுக்கோ.